ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணேஷ் காந்தி. ஸோ மோஸ்ட்லி எனக்கு நிறைய ஒரு கொஸ்டின்ஸ், ஐடியாவே இல்லை சார், என்ன ஐடியா பண்ணுறதுனே தெரியல சார், என்ன பிஸ்னஸ் பண்ணுறதுனே தெரியல சார் அப்படிங்கிற கேள்வி தான். ஸோ நான் எல்லாரையும் வாங்க வாங்கன்னு சொல்லி ஆஃபீஸ்க்கு வாங்கன்னு சொல்கிறத விட ஒரு சில பிஸ்னஸை நான் உங்களுக்கு டைரெக்டாக ஜென்ரலாக உங்களுக்கு ஐடியாவாகவே கொடுத்துட்றேன். லைக் ஐடியா 1, ஐடியா 2ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணி கொடுக்குறேன். ஸோ இது என்னோடய ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் ஐடியா உங்களுக்கு யூடியூப் மூலியமாக நான் கொடுக்க போகிறேன். இந்த பிஸ்னஸ் ஐடியா பார்த்தீங்கன்னா கியாஸ்க் ஸ்டால் அப்படின்னு சொல்லுவாங்க. கியாஸ்க் ஸ்டால் அப்படிங்கிறது நம்ம வரப்போகிற இதில் என்னென்னு பார்க்கலாம். ஓகே, இதுக்கு நான் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1,00,000 ரூபா முதலீடு பண்ணால் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி என்னோட கேல்குலேஷனில் பண்ணியிருக்கல. மேபி இது கம்மியாகவும் ஆகலாம், அதிகமாகவும் ஆகலாம். ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த இமேஜ் பார்த்துருக்கீங்க இல்லையா, ஃபார் சாம்பிளுக்காக நான் உங்களுக்கு வச்சுருக்கேன். இது வந்து இந்த பேல்பூரி, பானிபூரி இதெல்லாம் விற்கிறாது. ஸோ இது மாதிரி கான்செப்ட் கொஞ்சம் ஹைஜீனிக்காக டீசெண்டாக படித்தவங்க பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டைப்பு ஸ்டாப் வைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு 50,000 இருந்தாலே போதும். ஆனால் பார்த்துக்கிறதுக்கு ஆள்லாம் நம்ம வைக்க முடியாது, அதுக்கு அவங்களே சொந்தக்காரங்களாகிடுவாங்க. ஸோ இதுக்கு மாடல் கியாஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் கியாஸ்க்கு. இது எல்லா இடத்துலையுமே பொருந்தும். இது ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 20,000 5 lakhs வரையும் இருக்குது. ஈவன் நான் இப்போ 1 lakh கணக்கு போட்டது வந்து இந்த டைப்பு தான், ஆனால் செகண்ட்ஸ். ஸோ செகண்ட்ஸ் நான் லாஸ்ட் டைம் ஒன்று 30,000 என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்தேன். ஸோ சாரி, என் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து எங்களுக்கு நான் வாங்கினேன். ஸோ அந்த பிஸ்னஸை பேஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு அந்த ப்ரைஸ் தான் நான் போட்டிருக்கேன். ஸோ இதில் நம்ம என்னென்ன வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நிறையா வைக்கலாம். ஆனால் உள்ள ஒருத்தர் ஸ்டாண்ட் பண்ணால் தான் நிறைய ப்ராடக்ட்ஸ் இங்கே லோட் பண்ண முடியும். தென் இது வந்து இந்த சூப்லாம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்டால். இது அந்த டைப்பு சூப்பு, இந்த சின்ன சின்ன சாண்ட்விச்லாம் வைக்கலாம். ஸோ இதுதான் கியாஸ்கோட மெயின் கான்செப்ட். இதோட அட்வான்டேஜஸ், இந்த கியாஸ்கால என்ன அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கம்மி, ஷிஃப்ட் பண்ணுறது ஈஸி. ஆனால் ஷிஃப்ட் பண்ணுறது ஈஸின்னா நான் ஜென்ரலாக சொல்லியிருக்கேன். பட் இதுக்கு நம்ம க்ரெயின்லாம் தேவை. இதை ஷிஃப்ட் பண்ணணும்னா இந்த க்ரெயினை தூக்கிட்டு போய் கைட்டி பார்ட்டாக கைட்டிலாம் வைக்க முடியாது. க்ரெயினில் ஏற்றி க்ரெயினில் தூக்கி அதை லாரியில் வச்சு லாரியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து திருப்பி க்ரெயின் மூலிமா தான் இறக்கணும். மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி, அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அன்னெசரி தேவையில்லாத செலவுலாம் வராது. லைக் கரண்ட்டு, தேவையில்லாத கரண்ட்டு, உள்ள ஏசியெல்லாம் நம்ம வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி புதுசாக ஒரு ப்ராடக்ட் நம்ம லான்ச் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பிஸ்னஸுக்கு இது நல்லா சூட் ஆகும். சூப்பர் மார்க்கெட் பக்கத்துலலாம் வச்சிங்கன்னா இந்த பொருள் எப்படி போகுது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம பொதுவாக ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறோம், இல்லை வேறு ஏதாவது கடை வைக்கிறோம்னா கடையை உள்ளே தான் வச்சுருப்போம். ஸோ மக்கள் உள்ளே வந்தால் தான் நமக்கு அவங்க வியாபாரம் எப்படி போகுதுன்னு தெரியும். ஆனால் இது அப்படி கிடையாது. மக்கள் இருக்கிற இடத்துக்கு நம்ம போகிறோம், ஐ மீன் நம்ம கடையை வந்து தெருவில் வைக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இதோட டிஸ்அட்வான்டேஜஸ், அதாவது வீக்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சின்ன கடையாக இருக்கும், அதனால் ஒரு சிங்கிள் ஸ்டாப் தான் நிற்க முடியும். இதோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 3க்கு 6, 6க்கு 9, 6க்கு 9 கூட வராது, 6க்கு 6 அடி அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு பாத்ரூம் சைஸ் தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். 4 பக்கமும் பாத்ரூம் திறந்து விட்டால் என்ன சைஸ் இருக்கும், இல்லை ஒரு டாடா நேனோ சைஸ் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து இந்த கியாஸ்க்கு இந்த ஸ்டால் வந்து நம்ம கண்ட இடத்துல வைக்க முடியாது. இதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு. இந்த கோயம்பேடில் போய் இந்த ஸ்டால் வச்சோன்னா அவ்வளோ நல்ல மூவ்மெண்ட் இருக்காது. சூப்பர் மார்க்கெட்டில் வச்சோன்னா உங்களுக்கு நல்ல லொக்கேஷன் ஸ்பாட்டாக இருக்கும். அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் வந்து லிமிட்டாக தான் நம்ம ஸ்டாக்லாம் ஹோல்ட் பண்ண முடியும். நிறையா சாமான் வைக்கிறதுக்கு அங்கே இடம் இருக்காது. அதுக்கப்புறம் we need to expect the good support from landlord. அதாவது நம்ம இந்த பொருள், இந்த கடையை எடுத்துகிட்டு போய் வைக்கிறோம் இல்லையா இந்த கியாஸ்க்கு. இப்போ இந்த கியாஸ்க் இருக்குன்னா இங்கே லேண்ட்லார்டில் பர்மிஷன் வாங்கியிருப்போம் அந்த சூப்பர் மார்க்கெட்டோ இல்லை, அவங்க நமக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்கணும். நம்ம பண்ண போகிற பிஸ்னஸுக்கு நல்ல சுதந்திரம் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த பிஸ்னஸ் நம்ம வைக்க சொல்ல ஈஸியாக இருக்கும். ஸோ அவர் சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா நமக்கு அது வீக்னஸ் ஆகிடும். அடுத்தது இப்போ நான் அதோட பிரேக்கப் போட்டிருக்கேன். இந்த பிஸ்னஸ்க்கு எவ்வளோ பிரேக்கப் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கியாஸ்க் அந்த ஸ்டால் வந்து 20,000லேருந்து 50,000, 5 லட்சம் வரையும் இருக்குது. நான் 35,000க்கு அந்த கியாஸ்க்கான ரேட் போட்டிருக்கேன். க்ரெயினு டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஒரு 10,000 போட்டிருக்கேன். உள்ளே சப்போஸ் டேமேஜாக இருக்குது, இல்லை உள்ளே ஏதாவது டெக்கரேட் பண்ணணும், லைட்டிங் கொடுக்கணும், இந்த ஸ்டிக்கர் ஓட்டுறது, இதுக்கெல்லாம் ஒரு 15,000 நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ப்ராடக்ட்ஸ் ஃபார் சேல், அதாவது நம்ம என்ன பொருள் விற்க போகிறோமோ அந்த பொருள் விற்கிறதுக்கு நீங்கள் ஒரு 20,000 rupees வைக்கணும்.
ஸோ என்ன பொருள் வைக்கணுங்கிறது நம்ம அங்கே அனலைஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. அதர் எக்ஸ்பென்சஸ்ங்கிறது ஒரு சிலர் 1 மாதம் வாடகை முன்னாடி கேட்பாங்க. இல்லை நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஆடுனா பெருசாலாம் இல்லை, அங்கே ஒரு பேம்ப்ளெட் கொடுக்குறதுலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கணக்கு போட்டு நான் மொத்தமாக 1,00,000 கவுண்ட் பண்ணியிருக்கேன். சேஃப்டிக்கு ஒரு 50%, அதாவது எக்ஸ்ட்ரா ஒரு 50,000 கையில் வச்சிருக்கிறது நமக்கு பிஸ்னஸ் பண்ண சொல்ல டென்ஷன் குறைக்கும். ஸோ இந்த பிஸ்னஸை நம்ம எப்படி ஸ்டார்ட் அப் பண்ணணும், எப்படி இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நான் பார்க்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அந்த நான் சொன்ன அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை ரெடி பண்ணணும். 1,00,000 1,50,000 எவ்வளோ வேணுமோ அதை ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ஸ்டாலை யார் பார்த்துக்கிறது, மேபி மேரிட் பீப்புள்ஸ் அப்படின்னா ஹஸ்பண்ட் பார்த்துப்பாரா, ஒய்ஃப் பார்த்துப்பாரா, இல்லை ஸ்டாஃப் யாராவது வச்சு பார்த்துக்கலாமா அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த கியாஸ்க்கு எங்கே வைக்கணுங்கிறத சூஸ் பண்ணணும். நம்ம இன்னும் கியாஸ்க்கு பார்க்கல. கியாஸ்க் வைக்கிறதுக்கு யார் பர்மிஷன் கொடுக்குறாங்க, இது மோஸ்ட்லி நீங்கள் இந்த குயிக்கரு லைக் குயிக்கர், ஓஎல்எக்ஸு, கூகுள்லாம் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கியாஸ்க்கு ஃபார் சேலு, கியாஸ்க்கு ஃபார் ரெண்ட்டு, கியாஸ்க்கு ஸ்பேஸ் ஃபார் பிளேஸ் அவைலபிள் ஃபார் ரெண்ட் இன் சென்னை, இன் கோயம்புத்தூர். இது மோஸ்ட்லி சிட்டி லிமிட்லேயே இல்லை ஒரு நல்ல லிமிட்டட் பிளேஸில் இருந்ததுன்னா நல்ல கம்ஃபர்டபுளான ஏரியாவாக இருக்கும். சூப்பர் மார்க்கெட்டு, ஃபுட் கோர்ட்டு, இந்த சினிமா மாலு, ஷாப்பிங் மாலு, மேரேஜ் ஹாலு, ஸ்கூலு, பார்க்கு, பீச்சு, இந்த மாதிரி ஏரியாவுக்குள்ளெல்லாம் இதை நல்லா என்கரேஜ் பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த கியாஸ்க் வச்ச பிறகு தான் அங்கே என்ன விற்றா சேல் ஆகும் அப்படிங்கிறது பார்க்கணும். அஃப்கோர்ஸ் நீங்கள் மட்டும் டிசைட் பண்ண முடியாது, அந்த லேண்ட்லார்டோட பர்மிஷனும் இருக்கணும். உதாரணத்துக்கு நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் வைக்கிறீங்கன்னா அங்கே நான்வெஜ்லாம் வைக்க அலோட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் ஃப்ரைட் சிக்கன் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ அந்த ஸ்மெல்லாம் வரும் இல்லையா, ஸோ அவங்க அதை என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. ஸோ அனலைஸ் வித் த பிளேஸ், அந்த பிளேஸுக்கு ஏற்ற மாதிரி என்ன பொருள் விற்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தாகணும். உதாரணத்துக்கு ஃப்ளவர் ஷாப் வைக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஃப்ளவர் ஷாப்பு, தென் gift items, newspapers, even we can go for xerox shop also, PCO போகலாம், தென் ஃப்ரைட் சிக்கன் போகலாம், தென் நார்மல் ஃபுட்டு போகலாம், சாண்ட்விட்ச் போகலாம். ஸோ நமக்கு அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்தோட டீட்டெயில்ஸ் சொன்னீங்கன்னா நம்ம ஈஸியாக அனலைஸ் பண்ணலாம் என்ன மாதிரி பொருள் அங்கே வச்சா ஓடும் அப்படிங்கிறது. ஸோ இதில் டைமிங் மேனேஜ்மெண்ட்டு இதெல்லாம் கொஞ்சம் குட்டி குட்டி பிஸ்னஸ் ஒர்க்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் போக போக அதெல்லாம் தெரிஞ்சுப்பீங்க. ஜஸ்ட் எனக்கு ஒரு மெயில் பண்ணிங்கன்னா கூட நானே உங்களுக்கு கைட் பண்ணுவேன். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் திஸ் பிஸ்னஸ். இஃப் யூ ஹாவ் எனி query, kindly reach me via mail only. Thank you. Bye.